இன்னைக்கு நம்ம இந்த 36வது வசனம் அதை பத்தி நம்ம பார்க்குறப்ப முதலாவது நெகட்டிவ் சைட் ஆஃப் த வேர்ட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறமா பாசிட்டிவ் சைட். இந்த வசனம் பாரத்தோடு ஜெபித்து தியானிக்க வேண்டிய வசனம். இதனாலதான் ஏன் இந்த வசனம் பாப்புலரா இல்ல, பிரபலமா இல்லைன்னா இந்த காரணம். இங்க நம்ம பார்க்கிறது தேவனுடைய அன்பு இல்லை, தேவனுடைய கோபம். நம்ம பாவிகளா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், இது நமக்கு மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், எனக்கு மனசுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம சில வசனங்களை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். ஆனா இது எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் வசனங்கள், பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கேரக்டர் அதான் நம்ம சொன்னோம், தேவனின் அதிகமாக அறியாத குணம், பண்பு. the character, the nature of God is about God's wrath. தேவனுடைய கோபம். அதை பற்றி நிறைய நேரத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்படியே நம்ம தோணுச்சுனாலும் நம்ம அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். நிறைய ப்ரீச்சர்ஸ் இதை பத்தி பேசவே தயங்குகிறார்கள், ஏன்னா மக்களுக்கு பிடிக்காது அப்படின்றது. ஆனா பைபிள்ல இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர், அவருடைய குணம், பண்பு, இது இங்கிலீஷ் பைபிள்ல நாங்க யூஸ் பண்ற இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் பைபிள்ல இந்த wrath, தேவனுடைய கோபத்தை பற்றி 200 முறை குறிக்கப்பட்டுள்ளது. 200 times it is mentioned about God's wrath. இங்க இந்த யோவான் சுவிசேஷத்துல கடவுளுடைய தேவனுடைய கோபத்தை பற்றி ஒரே முறைதான் கூறப்பட்டிருக்கிறது. அது இந்த வசனத்தில் 3:36. wrath of God, தேவனுடைய கோபத்தை பற்றி 21 சாப்டர்ஸ் இதுல இருக்குது யோவான்ல. ஆனா 21 சாப்டர்ஸ்ல ஒரே ஒரு தடவை தான் அவர் மென்ஷன் பண்ணிருக்கிறார், அது இங்க தேவனுடைய கோபத்தை பற்றி. இந்த வார்த்தை, இந்த wrath நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது, இத கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஃபியூரின்னு கூட டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ்ல இருக்கிற டிரான்ஸ்லேஷன் பத்தி சொல்லிட்டு தமிழ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை wrath, இது பழைய ஏற்பாட்டில், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தேவனுக்கு தொடர்பாக 170 முறை இது குறிக்கப்பட்டுள்ளது. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல 170 டைம்ஸ் தேவன் தொடர்பாக அவருடைய wrathன்னு சொல்லப்படுகிற கோபத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் குறிக்கப்பட்டுள்ளது 170 தடவை. புதிய ஏற்பாட்டில் தேவன் தொடர்பாக அவருடைய கோபம் 33 தடவை குறிக்கப்பட்டுள்ளது, 33 times. So 170 times, 170 முறை பழைய ஏற்பாட்டுல, 33 தடவை புதிய ஏற்பாட்டுல. டோட்டலா கிட்டத்தட்ட 200 தடவை தேவன் தொடர்பாக அவருடைய கோபத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இதை தவிர 3 தடவை மாத்திரம் நான் தேவன் தொடர்பாக சொன்னது, ஏன்னா இந்த 3 தடவை மாத்திரம் மனுஷனுடைய கோபத்தை பற்றி, மேன்ஸ் wrath பற்றி எழுதப்பட்டிருக்கிறது நியூ டெஸ்டமெண்ட்ல. அந்த 3 தடவை எங்க பார்ப்போம்னா, லூக்கா 4:28, எபிசியன்ஸ் எபேசியர் 4:31, கொலோசியர் 3:8. இது 3ல மனுஷனுடைய கோபத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு, மேன்ஸ் wrath. 3 தடவை மனுஷனை பத்தி, 200 முறை டோட்டலா கிட்டத்தட்ட 200 முறை தேவனுடைய கோபத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வார்த்தை wrathன்னு நம்ம சொல்றோம் இங்கிலீஷ்ல, தேவனுடைய கோபம். இந்த wrathன்றது ஒரே வார்த்தை தான் இங்கிலீஷ்ல. ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது தமிழ் பைபிள்ல 10 வார்த்தைகள், 10 விதமான வார்த்தைகள் இதற்காக அவங்க பயன்படுத்தி இருக்காங்க தமிழ்ல. ஏன் இந்த 10 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், எதுக்காக 10 வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க? தேவனுடைய கோபம் மட்டும் பத்தாதா? ஏன்னா இந்த வார்த்தை, இந்த wrathன்ற வார்த்தை கிரேக்க மொழியில பல அர்த்தங்களை கொண்டுள்ளது. அதனால தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் எஸ்பெஷலி
பல வார்த்தைகள் அதுக்கு ஈக்குவலண்டா இல்லை. அதனால ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஏன்னாக்க இந்த ஒரு கேரக்டர், அவருடைய இந்த குணம், இந்த பண்பை, அந்த ஆழத்தை புரிய வைக்க, அது மட்டும் இல்லாம அந்த பயங்கரத்தை உணர்த்துவதற்காக. அதனாலதான் we have to tremble, we have to fear for God's wrath. அவருடைய கோபாக்கினை, அவருடைய கோபத்தை நாம் யோசிக்கிறப்போ அவருக்கு பயந்து நடுங்க வேண்டும். அதற்காக தமிழ் பைபிள்ல 10 வார்த்தைகளையும் 3 விதமான வகையிலும் அதை விளக்கி இருக்கிறார்கள். சோ இப்போ நான் சொன்னது மாதிரி அந்த 10 வார்த்தைகளையும் நம்ம பார்க்க போறோம். அதை நீங்க ஞாபகம் வச்சு ஒவ்வொரு தரையும் அதை தியானிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வார்த்தை wrath அப்படின்ற வார்த்தை மூர்க்கம் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது எங்க இருக்குன்னா சங்கீதம் 78வது அதிகாரம் 49வது வசனம் பாருங்க. சங்கீதம் 78, Psalms 78 verse 49. நான் இப்ப சொல்ற வசனங்கள்ல இங்கிலீஷ்ல wrath 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 அப்படிதான் இருக்கும். ஆனா கிரேக்க மொழியிலையும் சரி அதோட மீனிங்கும் இங்க தமிழ்லையும் நம்ம பார்க்க போறது 10 வகையான வார்த்தைகள். சோ சங்கீதம் 78 49வது வசனம். இது மோசே காலத்தில் எகிப்தில் வந்த கொள்ளை நோய், எகிப்துல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தேவன் சொல்லுகிறார். இது 78வது அதிகாரம் 49வது வசனம். அதுல தமது உக்கிரமான கோபத்தையும், அடுத்த வார்த்தை தான் wrath, மூர்க்கத்தையும் அப்படின்னு பார்ப்பீங்க, சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அந்த வார்த்தை மூர்க்கம். நம்ம சொல்ல மூர்க்கத்தனமா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு, அந்த வார்த்தை தான் இது தேவனுடைய கோபத்துக்கு, wrathக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. மூர்க்கம். அவருடைய மூர்க்கம் நம்ம சொல்லுவோம், கண்ணு முன்னு தெரியாம ஒருத்தர் இருக்காரு, அதான் மூர்க்கத்தனம்னு சொல்லுவோம். யோசிக்காம செய்யறாரு, கோபம். அந்த மாதிரியான ஒரு கோபம் இது இல்லை. இது தேவனுடைய சம்பூரண கோபம். இட் வாஸ் அ பெர்ஃபெக்ட் ஆங்கிள். நீதியில் கோபம். அதான் மூர்க்கம். அதான் முதல் வார்த்தை. இரண்டாவது, இது ரோமர் 9:22. இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். இது ரோமர் 9:22. இது ரட்சிப்பை பற்றினது. ரோமன்ஸ் 9:22. அகைன் இங்கிலீஷ்ல wrathன்னு இருக்கும், தமிழ்ல தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும், தமது வல்லமையை தெரிவிக்கவும், தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? What if God, desiring to show his wrath and to make known his power, has endured with much patience vessels of wrath prepared for destruction? கோபம். அதான் இரண்டாவது வார்த்தை. முதலாவது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது மூர்க்கம், இரண்டாவது கோபம். இது தேவனுடைய மூர்க்கம், தேவனுடைய கோபம். மூணாவது, பழைய ஏற்பாட்டுல லேவியராகமம் 10வது அதிகாரம் 6வது வசனம். இதோட கான்டெக்ஸ்ட் என்னன்னா, இங்க ஆரோனுக்கு பிறந்தவர்கள் இந்த நாதாபும் அபியுவும், நீடாப் அண்ட் அபிஹு. அவங்க தேவனுக்கு முன்பாக போய் இந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர், அந்நிய அக்னி, அதை ஆசரிக்கிறாங்க. அப்போ தேவன் அதை அங்கீகரிக்காமல் அந்த நாதாப் அண்ட் அபியுவை அவர் அந்த நெருப்பினால் கொல்லுகிறார். அப்போ ஆரோன்ட்டையும், அதான் அவங்க அப்பா ஆரோன்ட்டையும் இன்னும் 2 பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்டையும் தேவன் சொல்லுகிறது மோசே மூலமாக. கேளுங்க. லேவியராகமம் 10வது அதிகாரம் 6வது வசனம். மோசே ஆரோனையும் எலெயாசார் இத்தமார் என்னும் அவன் குமாரனையும் நோக்கி,
நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும். கடும் கோபம்ன்ற வார்த்தை தான் wrath. கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. Do not tear your clothes lest you die. Do not let the hair of your heads hang loose, and wrath come upon the congregation. உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக. அதாவது நீங்கள் அழுவாதீங்க. ஆரோன், நீ தகப்பன் நேச்சுரலா என்ன பண்ணுவாரு? ஐயோ, என் பையங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்களேன்னு சொல்லி அழுவாரு. ஆனா இங்க தேவன் சொல்லுகிறது மோசே மூலமா, நீ புலம்பாத. ஏன்னா நீ ஹை பிரீஸ்ட், நீ தான் மக்களை என்னிடத்துல கொண்டு வர. அதனால நீயோ உன்னுடைய இன்னும் 2 குமாரர் இருக்காங்களே, இந்த எலெயாசாரும் இத்தமாரும், அவங்க 2 பேரும் புலம்ப கூடாது. அவங்க எப்படி தங்களுடைய அந்த வருத்தத்தை தெரிவிப்பாங்கன்னா, அவங்க இங்க நம்ம பார்க்கிறபடி அவங்க தலைப்பாகையை எடுத்து போடக்கூடாது. அதே மாதிரி அவங்க தங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமல், அப்படிதான் அவங்க தன்னுடைய அந்த ஒரு வருத்தத்தை தெரிவிப்பார்கள். இங்க மோசே மூலமாக தேவன் சொல்லுகிறது, நீங்க யாரும் அது பண்ணக்கூடாது. இஸ்ரவேலர் மக்கள் எல்லாரும் மற்றவங்களாம் பண்ணுவாங்க, நீங்க அதுக்காக வசனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப, நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும். அதான் தேவனுடைய wrath, தேவனுடைய கடும் கோபம், தேவனுடைய இந்த மூர்க்கம் சொல்றது. ஸோ 3 வார்த்தைகளை நம்ம பார்த்துட்டோம் தமிழ்ல. எப்படி அதை டிரான்ஸ்லேட்டர்ஸ் எப்படி தமிழ்ல நமக்கு அதை அறிவிக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய காரியம், பயங்கரமான ஒரு காரியம்ன்றத. முதலாவது மூர்க்கம், 2வது கோபம், கடும் கோபம். இப்போ 4வது யோபு 21 போங்க. ஜோப் 21. இங்க யோபு சொல்லுகிறார். யோபு 21 20வது வசனம். இங்க துன்மார்க்கனை பற்றி, அவனுக்கு வரும் அழிவை பற்றி யோபு சொல்லுகிறார், ஜோப். அப்போ அவர் சொல்லுகிறது, நான் 16ல இருந்து வாசிக்கிறேன், ஆனா 20வது வசனத்துல தான் அந்த wrath இருக்குது. ஓகே, ஜோப் 21:16, 16. ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காட்டு பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள். 19வது வசனம். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். இப்ப 20வது வசனத்துல தான் இது நம்ம பார்க்கிறோம். அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை கொடுப்பான். Let their own eyes see their distraction and let them drink of the wrath of the Almighty. Wrath, உக்கிரத்தை அவன் குடிப்பான். இதான் அடுத்த வார்த்தை. சோ 4 வார்த்தைகள்: மூர்க்கம், கோபம், கடும் கோபம், உக்கிரம். அடுத்த 2 வார்த்தைகளை நானே வாசிக்கிறேன். இது எங்க இருக்குன்னா பிரசங்கி இல்ல, நீதிமொழிகள் 11:23, Proverbs 11:23. இங்கே பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகள். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே. The desire of the righteous ends only in good. துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். கோபாக்கினை தேவனுடைய கோபாக்கினை, மனுஷன்தில்ல, கோபாக்கினையாய் முடியும். அடுத்த வார்த்தை இதுவும் நீதிமொழிகள் 29:8 இருக்கு. பரியாசக்காரர் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்கள், ஞானிகளோ குரோதத்தை விலக்குகிறார்கள். குரோதம். But the wise turn away wrath. So முதலாவது மூர்க்கம், 2வது கோபம், 3வது கடும் கோபம், 4வது உக்கிரம்,
5வது கோபாக்கினை, 6வது குரோதம். இப்போ எரேமியா 7வது அதிகாரம் போங்க. ஜெரமையா சாப்டர் 7. ஜெரமையா, இது எல்லாம் இந்த வார்த்தை wrath அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கிறதான மீனிங். அதனாலதான் ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு வார்த்தையை பயன்படுத்தி இதோட பயங்கரம், தேவனுடைய கோபாக்கினை எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். So Jeremiah chapter 7 verse 29. அதுல பாருங்க, இங்க இருக்க பேக்ரவுண்ட், யூத தேசத்திற்கு எதிராக கர்த்தர் சொல்லுகிறது. கீழ்ப்படியாம போயிட்டாங்க, தேவனை புறக்கணித்தார்கள். அதனால இங்க தேவன் எரேமியா கிட்ட சொல்றது என்னன்னா, நீ அவளுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. 27வது வசனத்துல பாத்தீங்கன்னா அது இருக்குது. எரேமியாட்ட சொல்றாரு, தேவனே அவருடைய தீர்க்கதரிசிகிட்ட சொல்றது, நீ இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்க அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்போது நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவோம். இங்கே தேவன் சொல்றாரு, நீ அவங்களுக்காக இடைப்படாது, அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாது, நான் உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்றாரு பாருங்க 27ல. நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் அவளுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவளை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள். ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும், சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போனதென்றும் அவளுக்கு சொல். நீ உன் தலைமயிரை சிரைத்து எரிந்துவிட்டு உயர் தலங்களிலே புலம்பிக் கொண்டிரு. கர்த்தர் தமது சினத்துக்கு ஏதுவான சந்ததியை வெறுத்து நெகிழ விட்டார். பாத்தீங்களா? இங்க இருக்க வார்த்தை சினம். சினம், இது கர்த்தர் தமது சினத்துக்கு ஏதுவான காரியம். அதனாலதான் சொல்ற, அந்த அளவுக்கு தேவன் அவர்கள் மேல் கோபமாய் இருந்தார். இது தேவனுடைய கோபம், மனுஷனுடைய கோபம் இல்லை. அடுத்தது எரேமியா 21 போங்க. எரேமியால நீங்க இருக்கீங்க இப்போ 7வது அதிகாரத்துல. இப்போ எரேமியா 21, ஜெரமையா சாப்டர் 21. இது யூதா நாட்டிற்கு பாபிலோன் அரசனையும் கல்தையர் கால்டியன்ஸையும் கொண்டு தண்டனையை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க 5வது வசனத்துல என்ன வார்த்தை தமிழ்ல யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமும் மகா கடுமையாக உங்களுடனே யுத்தம் பண்ணி அப்படின்னு இருக்குது. இங்க இருக்க வசனம், இந்த வார்த்தை, இந்த வசனத்துல ராத்துக்கு கடுமை, கடுமை. அடுத்த வசனம் நாகும், நேகம். அந்த நேகம், அதுல 1வது அதிகாரம், இந்த வார்த்தை நினிவாவுக்கு, நினிவேக்கு எதிரான வார்த்தை. இது யூதாக்குல, நினிவா. இவங்க ஆக்கிரமித்து விடுவார்கள் யூதேயா நாட்டை, அப்போ இஸ்ரவேல் நாட்டை. அதனால இங்க சொல்றது, இது நாகும் 1வது அதிகாரம் 2வது வசனமும் 6வது வசனமும். நல்லா கேளுங்க, இங்க வார்த்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு. கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறவர். முதலாவது நம்ம இதுல நோட்டீஸ் பண்றது இந்த wrath, உக்கிர கோபம், உக்கிர கோபம். அடுத்தது 6வது வசனத்துல பாருங்க, அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? உக்கிர கோபம், பீக் ஆங்கர்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதான் wrath. The Lord is jealous and avenging God. The Lord is avenging and wrathful. The Lord takes vengeance on his adversaries and keeps wrath for his enemies. அதான் உக்கிர கோபம். கடைசியாக 9 வார்த்தைகளை நம்ம பார்த்துட்டோம். 10வது வார்த்தை,
இப்ப நம்ம பார்க்கிறது ரோமர் 2வது அதிகாரம். ரோமர் 2வது அதிகாரம். இது யூதாவுக்கும் இல்ல, மற்ற புறஜாதியாருக்கும் இல்ல. இது விசுவாசிக்காத மக்களிடத்துல. அததான் இங்க யோவான்ல இந்த வார்த்தை, விசுவாசியாதவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் அப்படின்னு நம்ம யோவான் 3:36 பாக்குறோம். இப்ப பாருங்க, அதே ரோமர் 2:8 பவுல் எப்படி எழுதுகிறார்னு. 2:8 6ல இருந்து நான் வாசிக்கிறேன். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். He will render to each one according to his works. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். 8வது வசனம், சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். உக்கிர கோபாக்கினை. முன்னாடி நம்ம பார்த்தோம் உக்கிர கோபம், நாகும் 1வது அதிகாரம் 2:6. இங்க ரோமர் 2:8 உக்கிர கோபாக்கினை வரும். அதுக்கப்புறம் 9வது வசனம் பாருங்க, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறவனோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. God shows no partiality. இதுதான் கடவுளுடைய கோபம். This is God's wrath. இந்த 10 வார்த்தைகள் மூலம் தமிழ்ல நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இத பத்தி நம்ம அறிந்து புரிந்து பயப்படணும் அப்படின்றது. நமக்கும் நிறைய நேரத்துல கோபம் வரும். ஈவன் நம்ம எப்போ பீக் ஆங்கர்ல இருந்தோன்றது கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அது மாதிரி மில்லியன் டைம்ஸ், பில்லியன் டைம்ஸ் மோர் கடவுளுடைய கோபம். அந்த மாதிரி கோபத்தை தான் அததான் நாகம்ல சொல்றார், யார் அதற்கு நிலைத்து நிற்க முடியும்? அதுக்கு முன்னாடி யார் நிக்க முடியும்? நின்னு எப்படி அதுல இருந்து விடுபட முடியும்? விடுபட முடியாதே. சோ இதுவரையும் 10 வார்த்தைகளை நம்ம பார்த்தோம் இல்லையா? 10 வார்த்தைகள் தமிழ்ல. மூர்க்கம், கடும் கோபம், உக்கிரம், கோபாக்கினை, குரோதம், சினம், கடுமை, உக்கிர கோபம், உக்கிர கோபாக்கினை. 10 வார்த்தைகள். தேவனுடைய மூர்க்கம், தேவனுடைய கோபம், தேவனுடைய கடும் கோபம், தேவனுடைய உக்கிரம், தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய குரோதம், தேவனுடைய சினம், தேவனுடைய கடுமை, தேவனுடைய உக்கிர கோபம், தேவனுடைய உக்கிர கோபாக்கினை. இப்ப இந்த வார்த்தைகள்லாம் எடுத்து நம்ம யோவான் 3:36 அதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா எப்படி தெரியுமா வாசிக்கணும்? அந்த 3:36 குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அந்த தேவனுடைய கோபம் அதை நம்ம இங்க பார்க்கலாம்னா, தேவனுடைய மூர்க்கம் அவன் மேல் நிலை நிற்கும், தேவனுடைய கடும் கோபம் அவன் மேல் நிலை நிற்கும், தேவனுடைய உக்கிரம் அவன் மேல் நிலை நிற்கும், தேவனுடைய கோபாக்கினை அவன் மேல் நிலை நிற்கும், தேவனுடைய குரோதம் அவன் மேல் நிலை நிற்கும், தேவனுடைய சினம் அவன் மேல் நிலை நிற்கும், தேவனுடைய கடுமை அவன் மேல் நிலை நிற்கும், தேவனுடைய உக்கிர கோபம் அவன் மேல் நிலை நிற்கும், தேவனுடைய உக்கிர கோபாக்கினை அவன் மேல் நிலை நிற்கும். அது யாரு அவன்? விசுவாசியாத மனிதன். குமாரனை விசுவாசிக்காத ஒவ்வொரு மனுஷனும். இததான் இந்த வசனத்துல பார்க்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன், விசுவாசியாதவனோ தேவனுடைய கோபத்திற்கும் அவருடைய wrath, இந்த 10 டிஃப்ரெண்ட் வேஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கும் அவன் நிலை நிற்கும். 10 வார்த்தைகளை பார்த்தோம். 3 வழிகளில் இந்த தேவனுடைய கோபம் அது விவரிக்கப்பட்டுள்ளது. அந்த 3 வகையும் நம்ம பார்க்கிறோம். முதலாவது 1 சாமுவேல்
1 சாமுவேல் 28வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 28வது அதிகாரம், 1 சாமுவேல் 28:18. இங்கே பேக்ரவுண்ட் என்னன்னா, இஸ்ரவேலின் அரசன் சவுலுக்கு சாமுவேல் சொன்னது. இந்த சவுல் வந்து கீழ்ப்படியாமல் இருக்கிறான். அப்போ தேவன் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அப்போ சாமுவேல் என்ன சொன்னார் அப்படின்றத இங்க பார்க்கிறோம். 1 சாமுவேல் 28:18வது வசனம். நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார் அப்படின்னு சொல்றாரு. இங்க எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காட்ஸ் ஃபியர்ஸ்ஃபுல் wrath, அதாவது கோபத்தின் உக்கிரம் அப்படின்னு சொல்லி அதை அங்க சொல்லியிருக்காரு சாமுவேல். எப்படி டிஸ்கிரைப் பண்ணாருன்றது. ஃபியர்ஸ் wrath, கோபத்தின் உக்கிரம் முதல். ரெண்டாவது, இது 2 ராஜாக்கள் 22:13வது வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள், 2 Kings chapter 22 verse 13. எப்படி தேவனுடைய அந்த கோபத்தை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எப்படி விவரிக்கிறாங்க அப்படின்றது, விளக்கியிருக்காங்கன்றது. 2 ராஜாக்கள் 22:13வது வசனம். இங்க யோசியான்ற அந்த ராஜா, அப்போ அவன் வந்து சரி பண்ணணும். அவன் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக நல்லதை செஞ்சான், கர்த்தருக்கு பயந்தான். அப்போ அவன் சொல்றது இதுதான். 22:13, 2 ராஜாக்கள் 22:13. அப்போ சொல்றது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதாவினை தீர்க்கவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதப்பட்டிருக்கிற எல்லாவற்றின்படி செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால் நம்மேல் பற்றி எரிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது. இங்க பாத்தீங்கன்னா, it is great is the wrath. great, பெரிய உக்கிரம், மகா உக்கிரம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஏன்னா சொன்ன பேச்ச கேட்கல. அந்த பழைய ஏற்பாடு எப்படி மோசேயின் புஸ்தகத்தில் இருந்ததே அவர்கள் கேளாமல் போனபடியால், செவி கொடாதபடியினால் நம்மேல் பற்றி எரிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது. கிரேட் இஸ் தி wrath. ஸோ முதலாவது நம்ம பார்த்தோம் எப்படி அதை விளக்கியிருக்காங்கன்னு. கோபத்தின் உக்கிரம், ஃபியர்ஸ் wrath. ரெண்டாவது பெரிய உக்கிரம், மகா உக்கிரம், கிரேட் wrath. அண்ட் தேர்ட் வந்து இது வந்து சங்கீதம் 2. இது வந்து இயேசுவானவரை பற்றி தீர்க்க தரிசனமாக எழுதினது. சங்கீதம் 1வது அதிகாரம் நிறைய பேருக்கு தெரியும். சங்கீதம் 2வது அதிகாரத்துல இயேசுவை பற்றி எழுதுறப்போ 12வது வசனத்துல இதை நம்ம பார்க்கிறோம். எப்படி இயேசுவை பற்றி இது எழுதுனதுன்னு நமக்கு தெரியும்னா, 7வது வசனத்துல இது எபிரேயர்ல இது வந்து குறிக்கப்பட்டுள்ளது. அங்க 7வது வசனத்துல தீர்மானத்தின் விவரம் சொல்வேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். Today I have begotten you. அப்போஸ்தலர்ல கூட இதை பார்க்கலாம். இது இயேசுவானவர் பயன்படுத்தப்பட்ட வசனம். இப்போ 12வது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 2:12, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். பே ஹாமேஜ், அதான் ரெஸ்பெக்ட், மரியாதை செலுத்துறது, அதான் முத்தம் செய்யுங்கள். கிஸ் த சன். இப்ப பாருங்க, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரிந்த உக்கிரம், கோபம். அதான் 3வது வே ஆஃப் டிஸ்கிரைபிங். 10 வார்த்தைகளை நம்ம பார்த்தோம், எப்படிலாம் வந்து நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு. இப்போ 3 வழியில விளக்கப்பட்டுள்ளது. முதலாவது கோபத்தின் உக்கிரம், 2வது இது ஒரு பெரிய மகா உக்கிரம், கிரேட் wrath, தேர்ட் இஸ் கிண்டில் wrath, பற்றி எரிந்த உக்கிரம், பற்றி எரிகிறது. அப்படியான அந்த உக்கிரம், கோபம் தான் இது. இதை பற்றி இங்க பாத்தீங்கன்னா இந்த 2வது அதிகாரம் 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா,
அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். Blessed are all who take refuge in him. அண்டிக் கொள்ளணும், குமாரனை அண்டிக் கொள்ளணும். இது குமாரனை பற்றின வசனம். கிஸ் த சன். அவரை அண்டிக் கொண்டாதான் இந்த மகா உக்கிரம், பெரிய உக்கிரத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறதற்கு நமக்கு என்ன வேணும்னா, முதலாவது காரியம் விசுவாசம். விசுவாசமே இல்லை அப்படின்னா எதற்காக அண்டிக் கொள்ளணும்? ஒரு மனுஷன், நான் ஒன்றும் பெரிய பாவி இல்லைங்க, நான் ஒன்றும் பெரிய ஒரு கிரைம் பண்ணல, நான் ஒன்றும் யாரையும் போய் கொல்லலை கடத்தலை அப்படின்னு சொல்ற மனுஷன் தான் இன்னமும் பாவி என்பதை உணராத மனுஷன். தேவன் முன்பாக சின்ன ஒரு பொய், சின்ன ஒரு தப்பான தாட் வந்தா கூட அது ஒரு பெரிய மகா பெரிய பாவம். ஏன்னா அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்படிப்பட்ட மனுஷன் இந்த ஒரு மகா உக்கிரம், இந்த தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பிக்கணும்னா குமாரனிடத்தில் விசுவாசித்து குமாரனிடத்தில் அண்டிக் கொள்ள வேண்டும். He has to take a refuge. அதனால்தான் ப்ராவர்ப்ஸ், இது நீதிமொழிகள் 18:10 இருக்குது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். The name of the Lord is a strong tower. The righteous runs into it and is safe. அவன் சுகமாயிருப்பான். நீதிமான் அதற்குள், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சங்கீதம் 103 அவர் அக்கிரமங்களை எல்லாம், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்துன்னு இருக்குது. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, forgives all your iniquity. எப்படி தேவனால நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும்? நான் போய் கெஞ்சி கேட்டு கதறி அழுறதுனாலயா? இல்லை. நான் என்கிட்ட எல்லா சொத்தையும் கொடுக்கறதுனாலயா? இல்லை. நான் ஒரு பெரிய பலி செலுத்துறதுனால இல்லை. ஒரே வகையில தான் தேவனுடைய கோபம் நம்மிடத்திலிருந்து அகற்றப்படும். இல்லைன்னா அது நம்மேல் நிலை நிற்கும். அது என்ன வகைனா, நாம் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசித்து மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்துல அண்டிக் கொள்ள வேண்டும். அப்படிதான் முடியும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், அங்க தேவன் இரக்கமாய் இருக்கிறார்னு. ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்ன்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம். எப்படி தேவன் அந்த ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறார், அன்பை காண்பிக்கிறார் ஒரு பாவியான மனுஷனிடத்துல. ஏன்னா தேவனுடைய கோபம் இருக்கிறதே, அவரால் அன்பா இருக்க முடிகிறதுக்கு காரணம், அவரே தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அன்பினால் அனுப்பினார். அவரை விசுவாசிக்க வேண்டும். அதனாலதான். இல்லைன்னா இந்த தேவனுடைய கோபம் எப்பொழுதும் ஒரு மனுஷனுடைய தலையில் நிலை நிற்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுல இருந்து அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்றது? முதலாவது, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக, என் பாவத்திற்காக அனுப்பி அவரை சிலுவையில் ஒரு சாக்ரிஃபைஸ், பலியாக கொடுத்தார். யோவான் ஸ்நானகன், யோவான் 1 பார்த்தோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னான். Behold the Lamb of God who takes away the sin of the world. அது விசுவாசிக்கிறோமா? முதலாவது நாம் பாவிகள்னு நம்ம அதை அக்னாலேஜ் பண்ணணும். நான் அவரை மாதிரி அந்த அளவுக்கு பாவம் செய்யல, அது இல்லை. தேவன் முன்னாடி நாம் எல்லாருமே பாவிகள். அப்ப தேவன் தம்முடைய குமாரனை அதற்காக தான் அனுப்பினார், பலியாக. அதை நம்ம விசுவாசிக்கிறோமா? விசுவாசித்து, நான் பாவி, என்னை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக அனுப்பினீர், உமது குமாரனை அனுப்பினீர், உமது குமாரன் மூலமாக தான் ரட்சிப்பு வருது, இந்த நித்திய ஜீவனை நாங்க பெறுகிறோம், எந்த நித்திய ஜீவனை எங்களுக்கு தாரும்னு சொல்லி நாம் கேட்கிறோமா? அப்படி நீங்க விசுவாசிக்கலன்னா, எனக்கு தெரியலப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, மனம் திரும்பி விசுவாசிங்க. அப்பதான் இந்த கோபம், தேவனுடைய கோபம்
நிலை நிற்கும் கோபம் அகற்றப்பட்டு நித்திய ஜீவனை பெறுவீர்கள். இரண்டாவது, நான் விசுவாசிப்பா, நான் கிறிஸ்தவன் தான், நான் உணர்த்தப்பட்டேன், எனக்கு ரட்சிப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஃபேமிலியிலேயே, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டுல, இல்ல எதிர்த்த வீட்டுல, இல்லைன்னா உங்களோட ஒர்க் பண்றவங்க, உங்களுக்கு தெரியும் அவங்க கிறிஸ்தவர்கள் இல்லைன்னு, என்ன பண்ணியிருக்கோம்? இப்ப நம்ம பார்த்தோம், 10 வார்த்தைகள் பார்த்தோம், 3 விதத்தை பார்த்தோம். தேவனுடைய கோபாக்கினை ஒவ்வொருத்தர் மேலும் விசுவாசிக்காத மக்கள் மீது இருக்குன்னு. அது உங்க பிள்ளையா இருக்கலாம், இல்லைன்னா உங்க ஓன் ஒய்ஃபா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். என்ன பண்ணியிருக்கோம்? நான் ரட்சிக்கப்பட்டேன், அது போதும் எனக்கு அப்படின்னு வாழ்ந்திருக்கோமா? இல்ல இத்தனை பேர் எவ்ரி டே, டெய்லி செத்து கொண்டிருக்கிறார்களே, நம்ம ஃபேமிலியிலேயே எவ்வளோ கல்லறைகள் இருக்கு, இவங்கெல்லாம் விசுவாசிக்காம இறந்து போனாங்களே, நானும் இருந்தேனே, கடவுளை பத்தி சொல்லேன்னு யோசிக்கிறோமா? ரோமர் 9 முதல் 3 வசனங்களை பார்த்தோம்னா பவுல் எழுதுறார், எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறதுன்னு எழுதுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது மாம்சத்தின்படி என் இனத்தராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அவருக்கு அந்த மாதிரி ஒரு வேதனை. இவ்வளவு பேரு என்னுடைய இனத்தார், என்னுடைய யூத மக்கள், இவ்வளவு பேரு இயேசுவை கிறிஸ்துன்னு அவங்க விசுவாசிக்கவில்லையே, குமாரன் விசுவாசிக்கவில்லையே, தேவ தன்மை உள்ளவர்னு விசுவாசிக்கவில்லையே, அவர்களுக்காக நானே கூட நரகத்துக்கு போறேன், அவங்க விசுவாசிக்கணுமேன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் பாரத்தோடு சொல்றார், மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கவா? ரோமர் 10வது அதிகாரம் 1வது வசனத்துல இதான் சொல்றாரு அவரு. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. பிரதர்ஸ், மை ஹார்ட்ஸ் டிசைர் அண்ட் பிரேயர் டு காட் ஃபார் them is that they may be saved. நம்ம எவ்வளோ ஜெபம் பண்றோம் மற்றவங்களுக்கா, சுகம் கொடுங்க, வேலை கொடுங்க, பிள்ளை கொடுங்க, இவங்க இப்போ ப்ரொடெக்ஷன் கொடுங்க, அப்படி இப்படின்னு ப்ரே பண்றோம். என்னைக்கு சால்வேஷனுக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம்? அவங்க ரட்சிக்கப்படணும். அந்த மாதிரியான ஒரு விண்ணப்பத்தை பவுல் பண்ணார். முதலாவது அந்த மாதிரி ஜெபிக்கணும்னா அதுக்கான பாரம் வேணும். அந்த மாதிரியான ஒரு 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 துக்கம் வேணும். ஃபர்ஸ்ட் நமக்கு வேண்டியது அந்த பர்டன். செகண்ட் ஜெபம் பண்ணணும். 3வது மத்தேயு 28ல இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். We have to proclaim the gospel. ஜெபம் பண்ணிட்டே இருந்தா பத்தாது, யாராவது போய் சொல்லணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவ மனுஷியும் ஒரு மிஷனரி. எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் a மிஷனரி. நான் போய் சொல்றோமா? யாராவது சொல்லிக்குவாங்க அவங்களுக்கு. அவங்க ஏற்கனவே காஸ்பலை கேட்டிருக்காங்க. எவ்வளோ எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம் இல்லையா? நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. கடவுள் முன்னாடி ஒரு நாள் நிக்கணும். அப்போ கடவுள் நம்மகிட்ட கேட்கிறது, நீ இந்த காஸ்பல் உனக்கு தெரியுமே, நீ விசுவாசின்னு சொன்னியே, விசுவாசித்தாயே, உனக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்பட்டது, நீ உன்னுடைய சகோதரரோ சகோதரிகளுக்கோ உனக்கு தெரிந்தவர்களுக்கோ ஏன் சொல்லலன்னு கேட்பார். இந்த மாதிரி தேவனுடைய கோபாக்கினை, என்னுடைய கோபாக்கினை, என்னுடைய கோபம், என்னுடைய மூர்க்கம் பத்தி உனக்கு தெரியுமே, அவர்கள் மேல நிலை நிற்கிறதே, இன்னைக்கு அவங்க இந்த மோட்சத்துல என்னுடன் இல்லையே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லையே, உனக்கு அதை பத்தி அக்கறை இல்லையா? அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். முதலாவது நீங்களே விசுவாசியாக மாற வேண்டும். 2வது நீங்கள் விசுவாசிகளாய் இருந்தால்
உங்களுக்குள்ளேயே இந்த சுவிசேஷத்தை வைக்காமல் மற்றவர்களுக்கு தைரியத்தோட, தாழ்மையோட, அன்போட போய் கூற வேண்டும். அப்படிப்பட்ட தேவனுடைய கோபத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அவங்களும் உங்கள மாதிரி, நம்மள மாதிரி விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நமது விருப்பமாக இருக்க வேண்டும். Let's pray. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களுக்கு இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை பற்றி தெரிந்து கொண்ட உம்முடைய இந்த குணம், இந்த கோபத்தை பற்றி நாங்க உணர்கிறோம். நாங்க அதை உணர்றது மட்டும் இல்லாமல், அதனால நாங்க போய் மற்றவர்களிடத்துல அந்த ஒரு துக்கத்துடன், அந்த பாரத்துடன் சொல்ல நீர் கிருபை செய்தலும், உம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல கிருபை செய்தலும் ஆண்டவரே. நாங்க இந்த சுவிசேஷத்தை நாங்க தியானித்து அதை ஆண்டவரே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டது இல்லாமல் மற்றவர்களுக்கு அதை கொடுக்க நீர் கிருபை செய்தலும். மேக் அஸ் மிஷனரிஸ் லார்ட். இப்போதும் கேட்டுக்கிருக்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மன நிலைமையை அறிய நீர் கிருபை செய்தலும். தாங்களே விசுவாசித்தார்களா, இல்ல பேரளவுல கிறிஸ்தவர்களா இருக்கிறார்களா என்பதை உணர்த்தும். தாங்கள் பாவிகள், நீரே உமது குமாரனை அனுப்பினீர், எங்களுக்கு கிருபாதார பலியாக அவரை ஒப்பு கொடுத்தீர் அந்த சிலுவையில். அதை அவர்கள் எல்லாரும் உணர்ந்து அதுல விசுவாசிக்கும்படி நீர் கிருபை செய்தலும். அந்த விசுவாசம் எப்பொழுதும் சதா காலமும் இருக்க நீர் கிருபை செய்தலும். நீர் எங்களிடத்துல பேசும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்க மற்றவர்களை பார்க்கிறப்ப அவங்கள வெளிப்படையாக வெளியே பார்க்காமல் அவங்களுடைய அந்த ஆத்மா நிலைமையை பார்த்து, நீர் எப்படி நிக்கோதேமுட்ட நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும்னு சொன்னது போல நாங்களும் அவங்களுடைய பிசிக்கல் லைஃப்பை பத்தி ரொம்ப யோசிக்காம அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை யோசிக்கவும், அவங்களிடத்துல இந்த எச்சரிக்கை, இந்த நியாய தீர்ப்பின் எச்சரிக்கை வார்த்தையை சொல்ல நீர் கிருபை செய்தலும் ஆண்டவரே. எங்கள் மூலமாக விசுவாசத்தை நீர் அந்த மக்களுக்கு கொடுத்து இந்த நித்திய ஜீவன், இந்த கிருபை வரமாகி நித்திய ஜீவனை அளித்து உம்முடைய பிள்ளைகளாக அவளை மாற்றும். எங்களை நீர் உம்முடைய ராஜ்யத்தில் பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.